ஹை ஃப்ரெண்ட்ஸ், நடிகர் சங்க பொறுப்பாளர் கார்த்தி அவர்கள் தளபதி நடிகர் சங்கத்துக்கு செஞ்ச ஒரு உதவியை பத்தி ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது நடிகர் சங்க கட்டிடத்தை முடிக்கிறதுக்காக எல்லா பெரிய ஆக்டர்ஸ் கிட்டையும் 1 கோடி கேட்டிருந்தாங்க. அதாவது வைப்பு நிதி கான்செப்ட்ல கேட்டிருந்தாங்க. எப்படின்னா இந்த மாதிரி கலெக்ட் பண்ற அமௌண்ட்டை பேங்க்ல போட்டு அதுல இருந்து வர்ற இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை யூஸ் பண்ணிட்டு தென் அந்த 1 கோடியை திருப்பி அந்த நடிகருக்கே கொடுக்குற மாதிரி தான் பிளான் பண்ணாங்க. அண்ட் ரஜினி, கமல் ஆரம்பிச்சு எல்லா பெரிய நடிகர்களும் அந்த மாதிரி தான் கொடுத்தாங்க. பட் ஆனா தளபதி மட்டும் நீங்க இதை திருப்பி கொடுக்க வேணாம், வைப்பு நிதியை இதை பேங்க்ல வைக்காம நீங்க செலவே பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி 1 கோடியை நிதியாவே கொடுத்துட்டாராம். இதை ஆக்டர் கார்த்தி அவர்கள் ரீசெண்டா ஒரு பிரஸ் மீட்ல ஷேர் பண்ணிருக்காரு. சோ இனிமேல் ஆக்டிவா நடிக்க போற பெரிய நடிகர்களே இந்த மாதிரி கொடுக்கல. பட் சினிமாவை விட்டுட்டு அரசியலுக்கு போற ஒரு நடிகர் இந்த மாதிரி கொடுத்தது பயங்கர ஆச்சரியமா இருக்கு. சோ இது ஒரு மிகப்பெரிய உதவியா இருந்திருக்கும். ஏன்னா இன்ட்ரெஸ்டுக்காக வெயிட் பண்ணாம டக்குன்னு வேலையை ஆரம்பிக்க 1 கோடி கையில இருக்கணும் போது அந்த வேலைகளுமே ஃபாஸ்டா நடக்கும். அண்ட் இதுவும் பத்தாதுன்னு புதுசா கலை நிகழ்ச்சி வேற நடத்த போறாங்களாம். ரஜினி அண்ட் கமல் அந்த ஃபங்க்ஷனுக்கு சிறப்பு விருந்தினரா வர போறாங்க. பட் தளபதி ஆல்ரெடி இந்த மாதிரி நடந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கே வரல. சோ அதனால இந்த ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். அதுவும் 1 கோடியை நிதியா கொடுத்துட்டு வரணும்னு அவசியமும் இல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி அவர்கள் இதை ஓப்பனா இப்போ ஷேர் பண்ணது சூப்பரான விஷயம். ஏன்னா சில மாதங்களுக்கு முன்னாடியே நடந்த ஒரு விஷயம் இது. அட்லீஸ்ட் இப்போவாவது ரிவீல் பண்ணாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.